தேமுதிக எடுக்க போகும் முடிவு என்ன அப்படிங்கிறது அரசியல் களத்தில் இந்த 2 மாதமாகவே ஹாட் டாப்பிக்காக இருக்குது. அதுக்கான ஒரு முடிவு தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ராஜ்யசபா தேர்தலுக்கான அறிவிப்பும் வந்துருச்சு. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா இந்த முறை வாங்கியே ஆகணுன்றதுல உறுதியாக இருக்காங்க. கட்சி ஆரம்பித்து 20 வருஷம் ஆகுது. இதுவரையும் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகலையன்ற வருத்தம் தேமுதிக தொண்டர்களுக்கும் இருக்குது. அந்த கட்சியினரால் அன்போடு அந்நியார் என்று அழைக்கப்படக்கூடிய பிரேமலதா விஜயகாந்துக்கும் அது இருக்குன்னு நல்லாவே தெரியுது. இந்த தேர்தலில் இந்த ராஜ்யசபா தேர்தலில் வச்சு ஒரு கேமை எல்லா கட்சிகளுமே விளையாட போகிறாங்க. இதில் தேமுதிகவுடைய ஆட்டம் எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க? அவங்க எந்த பக்கம் முடிவெடுப்பாங்க? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குது? தேமுதிகவை பொறுத்தவரையில் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் நம்ம சத்திரியனாக இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டோம், இனிமேல் சாணக்கியனாக வாழ்வோம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக அவங்களுடைய அந்த பொதுக்கூட்டத்தில் பேசினாங்க. அதுக்கு பிறகும் பார்த்திங்க அப்படின்னா விஜய் பிரபாகரன் ஒவ்வொரு மேடைகள்லையும் பேசுகிறாரு அப்படின்றத பார்க்க முடியுது. தேமுதிகவை பொறுத்தவரையில் தொண்டர்கள் விரும்பக்கூடிய ஒரு கூட்டணியை நாங்கள் அமைப்போம், நீங்கள் கூல் டவுனாக இருங்க, நீங்கள் ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்லாம் ரொம்ப கூலாக செய்தியாளர்கள்ட்ட பிரேமலதா பேசுகிறத பார்க்க முடியுது. ஆனால் இப்போ கடைசியில் அவங்க என்டிஏ அலைன்ஸில் தான் போய் சேர போகிறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. இதுக்கு முன்னாடி திமுகவோட அவங்க கூட்டணி வைப்பாங்க, முதல் முறையாக தேமுதிக கூட்டணி அமைக்க போகுது திமுகவோட அப்படின்ற ஒரு பேச்சுகள் அப்படின்றது இருந்தது. அவங்களுடைய டிமாண்ட் அப்படின்றது ரொம்ப ஹையாக இருக்குது. அது திமுகவுடைய அலைன்ஸுக்கு செட் ஆகலை, இல்லை திமுகவால் அவங்க கேட்கக்கூடிய தொகுதிகளை கொடுத்து அவங்கள அக்கமடேட் பண்ண முடியலை அப்படின்றது ஒரு பெரிய சிக்கலாக இருந்தது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்டிஏ அலைன்ஸுக்குள்ளே தேமுதிக போக போகுது அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவல். இப்போ என்டிஏ அலைன்ஸுக்குள்ளே இவங்க போகிறது மூலமாக இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பிகினிங்லேயே பேசின மாதிரி ராஜ்யசபா தேர்தல் அப்படின்றது மார்ச் 16ஆம் தேதி நடக்க இருக்குது. ஸோ இப்போ ஏற்கனவே அதிமுக இவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய தேர்தலில் உங்களுக்கு ஒரு சீட் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் முறையாக நீங்கள் கேட்டது மாதிரி நாடாளுமன்றத்துக்கு சுதீஷ் போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதில் மத்திய இணையமைச்சர் பதவி அவர் கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியல. அதுதான் ஒரு ஹார்ட் பார்கெனிங்காக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லாஸ்ட் 1 வீக்காக பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக தேமுதிக இந்த அஸ்பெக்டில் தான் தேசிய பாஜக தலைமையோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயம் சொல்லப்படுகிறது. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்க அப்படின்னா தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவும் அப்புறம் சுதீஷுடைய மனைவியும் ஈஷா மையத்தில் நடந்த அந்த சிவராத்திரி விழாலெல்லாம் ஒன்றாவே கலந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ சம்திங் இஸ் குக்கிங். நிச்சயமாக சுதீஷ் நாடாளுமன்றத்துக்கு போக போகிறார், மாநிலங்களவை உறுப்பினராக போகிறார் அப்படின்றது நமக்கு தெரியுது. இப்போ 2 பேரை தான் அதிமுகவால் நாடாளுமன்றத்துக்கு மாநிலங்களவைக்கு அனுப்ப முடியும். அதில் ஒன்று ப்ரேயர் கமிட்மெண்ட்டு தேமுதிகவுக்கு கொடுத்துருவாங்க. இன்னொன்று யாருக்கு கொடுக்க போகிறாங்க, சொந்த கட்சிக்கு கொடுக்காம ஜிகே வாசனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பெரிய சிக்கலை எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நேரத்தில் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். அதனால் சொந்த கட்சிக்காரங்களுக்கு தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பாமகவும் என்ன டீல் பேசியிருக்காங்க அப்படின்றது தெரியலை. அவங்க எத்தனை இடங்களில் சட்டமன்றத்தில் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறத தாண்டி ராஜ்யசபா கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி அதிமுக கூட்டணியில் ஒரு முக்கியமான பிளேயராக இருக்காங்க. கடந்த தேர்தலில் அதிமுக ஒரு டீசெண்டான நம்பர் வாங்குறதுக்கு பாமகவுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருந்தது. அதனால் நிச்சயமாக பாமகவும் ஒரு ராஜ்யசபா கேட்டிருக்கோன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அஃபிஷியலாக யாரும் சொல்ல அப்படின்னாலும் விவரம் அறிந்தவர்கள் சொல்கிறது அதுதான். அப்படி இருக்கும்போது அந்த 2 இடத்துல ஒன்று பிரேமலதாவுக்கும் இன்னொன்று அன்புமணி ராமதாஸுக்கும் எடப்பாடி பழனிசாமி கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அதை அதிமுகவினர் எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு பெரிய நெருக்கடி தான் நான் பார்க்குறேன். இந்த விஷயத்தை எப்படி அவர் சமாளிக்க போகிறார் அப்படின்றது உண்மையாகவே இருக்கக்கூடிய சிக்கல் தான். ஏன்னா இப்போ அன்புமணி தலைமையிலான பாமக இந்த என்டிஏ அலைன்ஸ்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா 18+1 அப்படின்னு பேசி முடிச்சிருக்காங்கன்னு ஒரு தகவல் பரப்பப்பட்டது. 18 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா எம்பி அப்படின்ற மாதிரி பேசி முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா பாமகவுக்கு 23 தொகுதிகள் கொடுத்துருந்தாங்க அப்படின்றதும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. அதில் அவங்க 6 தொகுதிகளில் தான் ஜெயிச்சிருந்தாங்க. இருந்தாலும் இப்போ இந்த 18 தொகுதிகள் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு அன்புமணி நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு ராஜ்யசபா எம்பின்னு நமக்கு வரும்பொழுது அது சரியாக இருக்கும், அது ஈக்குவலைஸ் ஆயிரும் அப்படின்றது அன்புமணியுடைய கணக்காக கூட இருக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி முன்னாடி இருக்கக்கூடிய சிக்கலையும் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி 2 இடங்களையும் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்து கூட்டணிக்கு அவங்கள அழைத்து வருவது, அப்படி இல்லைன்னா ஒரு இடத்த மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு கூட்டணி கட்சி அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. ஜிகே வாசன் எதிர்பார்க்குறாரு, அன்புமணிக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்குது, பிரேமலதாவும் கேட்குறாங்க. அப்படின்னா ஒரு நெருக்கடியான காலகட்டம் தான் மறுபடியும் உருவாயிருக்கு. இதில்
என்டிஏவோட ரோல் ஏதாவது இருக்க போதா, அடிஷ்னலாக அவங்க ஏதாவது ஒருவேளை அண்ணாமலையோ அல்லது வேறு யாரையாவது ராஜ்யசபாவுக்கு தமிழ்நாட்டிலேருந்து அனுப்பணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் வந்திருக்கு. இப்போ தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா இடம் அப்படின்றது திமுக கூட்டணிக்கு கொடுத்தா அங்கேயும் இது கடைசி நேரத்தில் மாற வாய்ப்பு இருக்குது தானே. நம்ம அது இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அந்த ஆப்ஷனை ரூல் அவுட் பண்ண முடியுமா? இப்போ நம்ம அதிமுக பற்றி பேசுவோம். அதிமுகவை பொறுத்தவரையில் டிமாண்டுன்றது நிச்சயமாக இருக்கும். இப்போ இந்த தொகுதி பங்கீடு பண்ணும்பொழுதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு காம்ப்ரமைஸ் ஃபேக்டராக தான் வந்து இந்த ராஜ்யசபா எம்பி சீட்டை வந்து வைப்பாங்க. இப்போ இந்தியா அலைன்ஸில் ரொம்ப முக்கியமான பெரிய கட்சிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அன்புமணி தலைமையிலான பாமக தான். பாஜக வந்து நிச்சயமாக டிமாண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது குறைவு. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய மாநிலங்களில் ஆளக்கூடிய கட்சியாக இருக்காங்க. அங்கேருந்து கூட அண்ணாமலை போன்றவர்களை வந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பலாம். எப்படி எல் முருகன் அனுப்பிச்சிருக்காங்க, நிர்மலா சீதாராமன் அனுப்பிச்சிருக்காங்க. அது மாதிரி வந்து அண்ணாமலையும் அனுப்புவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க சைடு இந்த டிமாண்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது மிக மிக குறைவு அப்படின்னு நான் பார்க்குறேன். அதே மாதிரி இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட யார் யாரெல்லாம் வந்து பாஜக கோட்டாவில் இந்த அலைன்ஸுக்குள்ளே வந்தாங்களோ அவங்களையெல்லாம் பாஜக தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். திமுகவை பொறுத்தவரையில் இதை லாபகரமாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் டீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையில் எப்படி நம்ம வந்து எந்த சர்ச்சையும் இல்லாமல் இந்த தேர்தலை வந்து எதிர்கொள்வது அப்படின்றது தான் அவங்களுடைய ப்ரையாரிட்டியாக இருக்குது. காங்கிரஸை சமாளிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் மற்ற கட்சிகளை பொறுத்தவரையில் அந்த கட்சிகளுக்கென்று ஒரு தேவை அப்படின்றது இருக்குது. அந்த தேவைகளை பூர்த்தி செஞ்சாலே வந்து இந்த ராஜ்யசபா டிமாண்ட் அப்படின்றது திமுக கூட்டணி கட்சிகளில் 70 அப்படின்றது மிக மிக குறைவுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் காங்கிரஸ் எப்படி வந்து சார்ட் அவுட் பண்ணுறது, காங்கிரஸ் கேட்கக்கூடிய இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் 30% எங்களுக்கு வந்து இடங்கள் கொடுக்கணும் போட்டியிட அப்படின்ற ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ அர்ஜெண்டாக இருக்குது அப்படின்றது அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குறது, கூடுதல் இடங்களில் போட்டியிடணும்னு கேட்குறது. இதை எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படின்றது தான் அவங்களுடைய ப்ரையாரிட்டியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ராஜ்யசபா எம்பி தேர்தலை பொறுத்தவரையில் திமுக வந்து வருத்தப்படுவதற்கோ இல்லை வந்து அங்கே நெருக்கடி உருவாவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது மிக மிக குறைவு. அப்படி ஒரு தேவை ஒரு டிமாண்ட் வருது அப்படின்னா அது வந்து மதிமுகட்டேருந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை வந்து ஐ திங்க் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதிமுகவில் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, அதையும் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். டிடிவி தினகரனும் அங்கே இருக்கார். டிடிவி தினகரன் அசெம்பிளி எலெக்ஷனில் போட்டியிட போகிறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவரும் வந்து ராஜ்யசபா இடம் கேட்டிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. இதாவது கூட்டணிக்குள்ளே வந்துட்டார் ஒரு பாயிண்ட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா ஓபிஎஸ் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு இல்லை அந்த என்டிஏக்குள்ளே வர்றதுக்கு நிறைய டிமாண்ட்ஸ் வச்சுருக்காரு. அதில் ஒன்று வந்து அவர் எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டியிட விரும்பலை. ஏன்னா அவர் எம்எல்ஏவாக ஜெயிச்சார் அப்படின்னா அவரோட ரோல் என்னவாக இருக்க போகுது, ஒருவேளை அதிமுகவே ஆட்சிக்கு வந்தாலும் அவர் என்னவாக இருக்க போகிறாருன்ற பல கேள்விகள் வரும். அப்படிங்கிறதுனால அவர் டைரெக்டாக ராஜ்யசபாவுக்கு போகணுன்னு விருப்பப்படுறாரு. அது வந்து அவருக்கு ஒரு சேஃபர் சைடாக இருக்கும். தன்னுடைய மகனை வந்து இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வைத்து அவரை மாநில அரசியலுக்குள்ளே கொண்டு வரணும்னு பிளான் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ராஜ்யசபா சீட்டுக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன ஒரு 3 பேர் வந்து போட்டி போடுறாங்க அப்படின்னா இதில் டிடிவி தினகரனை சமாதானப்படுத்த வேண்டிய தேவையும் இவங்களுக்கு இருக்குது. அவரை வந்து அவர் எதிர்பார்ப்பில்லைன்னு வெளியில் சொன்னாலும் எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் என்ன கையெழுத்து போட்டிருப்பார் அப்படின்ற கேள்வி வருது. அதே போல் ஓபிஎஸ்ஐ சமாதானப்படுத்துவதற்கும் இது ஒரு டூலாக இருக்கும். இதை கொடுத்தா ஓரளவுக்கு அவர் வந்து தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே நேரடியாக இன்வால்வ் ஆகாமல் டெல்லி அரசியலோடு இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது செக்கு மேலே செக் வச்ச மாதிரி தெரியுது. இந்த 2 சீட்டை வச்சுக்கிட்டு அவங்க கூட்டணி அமைப்பதற்கு பல வியூகங்களை வகுக்க வேண்டிய தேவை வருமோ? இப்போ நீங்கள் சொன்ன 2 பேருமே வந்து ஒரு பெரிய சிக்கலாக எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்றது என்னுடைய ரீடிங்கு. பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரையில் அவர் அமைப்பில் இருந்த அத்தனை பேருமே வந்து வெவ்வேறு கட்சிகளுக்கு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பண்டுட்டி ராமச்சந்திரன் ஒரு புதிய கட்சி ஒன்று தொடங்கியிருக்காரு. அந்த கட்சியில் இணைவதையும் பார்க்க முடிகிறது. ஸோ அதனால் பன்னீர்செல்வத்துக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி ஃபேக்டர் அப்படின்றது நிச்சயமாக கிடையாது அப்படின்றது தான் கலை யதார்த்தம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா டிடிவி தினகரனை பொறுத்தவரையில் அவர் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் நான் பார்த்தேன். அவர் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிட விரும்பலை, அடுத்து ஏதாவது நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பொதுவாக இந்த தலைவர்கள் வந்து ராஜ்யசபா எம்பியை வந்து எதிர்பார்க்கிறதுக்கு முக்கியமான காரணம் அங்கே வந்து லாபி பண்ணுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். இப்போ ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்குது அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் பிரதமரையோ இல்லை உள்துறை அமைச்சரையோ இல்லை டிஃபென்ஸ் மினிஸ்டரையோ நீங்கள் ஈஸியாக சந்திக்கலாம், ஃபினான்ஸ் மினிஸ்டரை ஈஸியாக சந்திக்கலாம். ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டால் அதுக்கான ப்ரொசீஜருக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய அமைச்சர்களை எளிதாக சந்தித்து உங்களுடைய பிரச்சனைகளையோ கோரிக்கைகளையோ உங்களுடைய விருப்பங்களையோ வந்து சொல்லி ஏதோ ஒரு வகையில் வந்து தீர்த்து கொள்ளலாம் அப்படின்றது ஒரு கஷ்டமாகவே இருந்துகிட்ருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது டிடிவி தினகரனுக்கு அப்படியான ஒரு ஆசை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து அதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதிப்பாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி.
ஏன்னா டிடிவி தினகரன் இந்த இந்தியா அலைன்ஸ்குள்ளே கொண்டு வரப்பட்டது அப்படின்றது பாஜகவுடைய தலைமையினுடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் அண்ணாமலை மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி டிடிவி தினகரனை இந்த அலைன்ஸ்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி எப்படி அதுக்கான ஒரு லைபிலிட்டி எடுத்துப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல வந்து பாஜக தான் இப்போ டிடிவி தினகருக்கு எதாவது செய்யணும் அப்படின்னா அவங்க தான் செய்ய முடியுமே தவிர எடப்பாடி பழனிசாமி செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது குறைவு. அப்படி அவர் வந்து அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை வந்து தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு கொடுக்காம டிடிவி தினகரனுக்கு கொடுக்குறார் அப்படின்னா அது ஒரு பெரிய சிக்கலை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கே ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ தமிழ்நாட்டுக்கு மொத்தம் 18 பேர் வந்து மாநிலங்களவை உறுப்பினர்களாக இருக்காங்க. அதில் அதிமுகவோட எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைவாக இருக்குது. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த பதவிக்காலம் முடியக்கூடியவர்களில் தம்பிதுரை இருக்கார். அதிமுகவினுடைய டெல்லி முகமாக இருக்கக்கூடியவர், ஒரு சீனியர் லீடரு. அவரும் வந்து மறுபடியும் ராஜ்யசபாவுக்கு போகணும்னு விருப்பப்படக்கூடிய ஒருத்தர். அவருக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது, சி.வி. சண்முகம் இப்போ ராஜ்யசபா எம்பியாக இருக்கார். அவர் வந்து மயிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட போகிறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் ரிசைன் பண்ணார் அப்படின்னா அந்த இடமும் வேக்கண்ட் ஆகும். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அசம்பிளி ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்னு தெரியாது. அதிமுகவுக்கு இன்றைக்கி இருக்க பலம் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அது மேலும் ஒரு பெரிய, ஏன்னா ஆல்ரெடி லோக்சபாவில் அவங்களுக்கு அடுத்த 3 வருஷத்துக்கு ஆட்கள் இருக்க போதில்லை. ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன்லேயும் தம்பிதுரை மாதிரி அங்கே பேசக்கூடிய தொடர்புகள் இருக்கக்கூடிய ஒருத்தர் மறுபடியும் போகணும்னு எதிர்பார்ப்பாங்க. சி.வி. சண்முகம் ரிசைன் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வரும். அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்ற ஒரு சிக்கல். இன்னொன்று, இது ராஜ்யசபா தேர்தல் தானே அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதிமுகவில் ஓபிஎஸ் இபிஎஸ் இடையே பிரச்சனை வர்றதுக்கு அடிப்படை காரணமாக இருந்ததே ராஜ்யசபா தேர்தல் தான். தர்மர்னு ஒருத்தருக்கு அப்போ சீட்டு கொடுக்குறதுல பிரச்சனை வந்தப்போ ஓபிஎஸ் ஆதரவாளரான தர்மரை அவர் கொண்டு வந்தார், கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பல டெவலப்மெண்ட்ஸ் நடந்து இன்றைக்கி கடைசியில் அவர் அதிமுகக்கே போயிட்டார். இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல். ஏன்னா கட்சிக்காரங்க எல்லாருக்கும் ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும். நம்ம எப்படியாவது ஒரு ராஜ்யசபா எம்பி ஆக மாட்டோமான்னு பார்ப்பாங்க. இப்போ லாஸ்ட்டு வாய்ப்பு வந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா தனபால்னு ஒருத்தருக்கு கொடுத்தார் எடப்பாடி. அது வந்து பெருசாக யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு தருவாங்க இவங்களுக்கு தருவாங்கன்னு பேசிகிட்டு இருக்கும்போது தனபால்னு ஒருத்தருக்கு கொடுத்து ஆச்சரியப்படுத்தினார். தொண்டர்களும் அதில் சந்தோஷப்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலில் இந்த தொண்டர்களுடைய மனநிலை, 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லை கட்சிக்காக உழைத்தவர்கள், அவங்களுக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடியும் எடப்பாடி பழனிசாமி முன்னாடி இருக்குன்றத மறுக்க முடியாது. அதாவது இந்த பிளவு ஏற்பட்ட போது, ஓபிஎஸ் இபிஎஸ்ன்னு பிளவு ஏற்பட்ட போது ரொம்ப லாயலாக வந்து இபிஎஸோட நின்று ஒருத்தர் வந்து தம்பிதுரைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கனெக்ஷன்ஸும் டெல்லியில் இருக்குது. நான் டெல்லியில் பணியாற்றும் போது கூட பார்த்திங்க அப்படின்னா அதிமுகவுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் டெல்லி சார்ந்து ஏதாவது தலைவர்களோடு பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா தம்பிதுரை தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக இருக்கார். அவர் தான் அந்த மீட்டிங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவார், கூடவே எல்லாமே போவார், எல்லாமே செய்வார். ஸோ அவருக்கு வந்து நல்ல தொடர்பு அப்படின்றது இருக்குது. லாஸ்ட்டு 6-7 இயர்ஸாக வந்து இபிஎஸ்க்கு அவர் ஒரு பெரிய சப்போர்ட்டாகவும் அசட்டாகவும் டெல்லியில் இருக்கார். அதனால் நிச்சயமாக ஒரு சீட் அப்படின்றது தம்பிதுரைக்கு மீண்டும் கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தம்பிதுரையை ரீடைன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சீட் வந்து அஸ்பர் அக்ரிமெண்ட் வந்து தேமுதிகவுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. இப்போ இது மாநிலங்களவை தேர்தல் அப்படிங்கிறது டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் இருந்து நம்மளுடைய தொடர்புகளை கண்டினியூ பண்ணணுன்றதுக்காகவே பயன்படுத்துவாங்க. லோக்சபாவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் இருந்தாலும் பெரும்பாலும் எனக்கு நிர்மலா சீதாராமனாக இருக்கட்டும், ஜெய்சங்கராக இருக்கட்டும், பல மூத்த அமைச்சர்கள் வந்து மாநிலங்களவை மூலமாக தான் போயிருக்காங்க. ஸோ அவங்கள நேரடியாக சந்திக்கிறதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இவ்வளவு எஃபோர்ட் அதுக்கு போடுறாங்க. அதிமுக ஒருவேளை ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வாய்ப்பில் ரொம்ப ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும். மேலும் எந்த கட்சி ஜெயிக்குதோ, இப்போ திமுகவுக்கு அடிஷ்னல் எம்எல்ஏஸ் கிடைச்சாங்கன்னா அவங்க, இல்லை ஒருவேளை தாவேக்கா பர்ஃபார்ம் பண்ணி வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ராஜ்யசபா எம்பி உள்ளே போக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஏடிஎம்கே ஆட்சிக்கு வருது, பெரிய நம்பர்ஸ் கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கும் கூடுதலான எம்பிக்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் கலை யதார்த்தம். பட் ஆனால் இன்றைக்கி ஒரு செமிஃபைனல் மாதிரி ஆயிடுச்சு. இந்த எலெக்ஷனில் அசம்பிளி எலெக்ஷனில் கூட்டணி, அதில் யார் வெற்றி பெற போகிறா அப்படிங்கிறத தாண்டி இதை மையப்படுத்தி பேச்சுவார்த்தைகள் நடத்துறது, சில கட்சிகளை உள்ளே கொண்டு வர்றது, இதில் ஒரு தலைமைக்கு நெருக்கடின்னு சொல்லி இது ஒரு பொலிட்டிக்கல் விஷயமாக மாறிடுச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோலையும் நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.